சொல்றேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களுடைய அறிவு குறைவுள்ளதாண்டது. நீரே எங்கள் ஞானம், அறிவு, நீதி, மீட்பு, பரிசுத்தம் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, அறிவை நம்பி அல்ல, ஆயத்தத்தை நம்பி அல்ல, உண்மையை சார்ந்து வந்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆண்டவரே, இந்த மதுரையில கிளைமேட் மோசமா இருக்கு, மழை பெஞ்சு இடிச்சுட்டு இருக்கு. எந்த வித காரியத்திலையும் ஆண்டவரே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த நல்ல முறையில இந்த வகுப்பை நடத்த நீர் எங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் கண்டிசுவை ஏற்படுத்தி தருகிறது. இவ்வளவு வேலைப்படுத்திட்டு இருந்தாலும் ரெகுலரா விதமான 7 மணிக்கு வரணும்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு கமிட்டடா வந்து அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய அறிகுறி உடைய வசனத்தை நாங்க எந்த பயசும் இல்லாமப்பா, எந்த டினாமினேஷனல் பேக்ரவுண்ட் இல்லை சுவாமி, எப்படி போட்டிருக்கோ அது பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் விளக்குறோம் சுவாமி. கொண்டு வருகிற அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களுடைய டீச்சிங்ஸ் பிபிலிக்கலா இருக்க அதை நாங்கள் ப்ராக்டிக்கலா எங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், எங்களுக்கு உணர்த்தும், எங்களுக்கு பலன் தாரும். தொடர்ந்து வருகிறோம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. தலைப்பட்ட பிள்ளைகளை எங்களுக்கு மத்தியில கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Sister, you can show the screen. I will be grateful. Sir, 1 minute sir, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Take your time. No problem. Excuse me. MDS prayer பண்ணலாம். ஈவினிங் PSI. நல்ல மழை வரும்போது ஜோ பண்ணுங்க. நல்ல மழை மதுரையில இடி இடிக்குது. கரண்ட் போயிடுச்சுன்னா வைஃபை போயிடும், அதனால மீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஜோ பண்ணுங்க. வித் ஆல் சேலஞ்சஸ் we are meeting today. ரைட்? இப்போ எங்க காட்டுல மழை பெய்யும். சரியா? ரைட். 1 கொரிந்தியர் 11:33 நானே இங்க கிரீக்ல வாசிக்கிறேன். சிஸ்டர் அங்க டிஸ்பிளே பண்ற வரைக்கும் டைம் கொண்டு போகலாம். சரியா? 33 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, போஸ்டே so as முடிக்க போறார் கன்க்ளூஷன். சரியா? so as Adelphoi brothers. சரியா? so then my brothers, ஆகையால் சகோதரர்களே அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார். சரியா? போஸ்டே. the word poste draws the conclusion from the previous discussion. சரியா? என்ன சொல்லி முடிக்கிறாரு? நம்ம பார்த்தோம் இந்த டின்னர் சாப்பிட்றத பத்தி. சப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, செல்ஃபிஷா இருக்காதீங்க, மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிளெக்சிபிளா இருங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல கடைசியில சொல்றாரு. Adelphoi moved my brothers sun ergomenai. Sunna வித்துன்னு சொல்லு, ergomeina come. அப்ப when you come together, okay, with other people, other believers, அப்ப sun ergomeina coming together. சரியா? நீங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது, இது வந்து பார்ட்டிசிபிள்ல போட்டிருக்கு, அதனால டு கம் டுகெதர், நீங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது. சரியா? எதுக்கு? சாப்பிடுவதற்கு நீங்க எல்லாம் கூடி வரும்போது. தமிழ்ல போஜனம்னு போட்டு. சரியா? அப்ப போஜனம் பண்ண நீங்க கூடி வரும்போது எங்க கொரிந்து சபை. சரியா? என்ன பண்ணுங்க? வெர்ப பாருங்க. எக் டெக்ஷஸ்தே. எக் டெக்ஷஸ்தே எப்ப நான் பிரிச்சு சொன்னாலும் அது காம்பவுண்ட் வருது. சரியா? ப்ரிபோசிஷன் பிளஸ் வருது. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். சுன் எர்கோமனைனா, சுன்னுனா வித்துனா ப்ரிபோசிஷன். இந்த இடத்துல எக்குனா ப்ரிபோசிஷன். ஓகே? டெக்ஷஸ்தே. எக் டெக்ஷஸ்தே பாத்தீங்கன்னா டு வெயிட் அப்பான், டு வெயிட் இன் டர்ன். It is implied that the proper distribution of food should first be made. முதல்ல ப்ராப்பரா எல்லாத்துக்கும் ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட்.
and then all should eat together. இந்த பேரட்னு ஒரு நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர் எழுதுனதா இங்க போட்டு சரியா புரியுதா? இது வந்து டேபிள் மேனஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் போட்ட பிறகு அதுக்கப்புறம் சாப்பிடுது சரியா? திருப்பி அதை நான் வாசிக்கிறேன். அந்த ரெண்டு வேர்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். ஒன்னு, டு வெயிட் இன் டர்ன், உங்க டர்னுக்காக வெயிட் பண்ணுங்க. ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் ஃபர்ஸ்ட் சரியா? ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் ஷுட் ஃபர்ஸ்ட் பி மேட். முதல்ல எல்லாத்துக்கும் ப்ராப்பரா கொடுத்துட்டாங்களான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆல் ஷுட் ஈட் டுகெதர். இந்த ரெண்டு கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் அங்க சொல்லி முடிக்கிறார் சரியா? ஸோ தென் மை பிரதர்ஸ், when you come together to eat, wait for one another. இதுல என்னென்ன குணங்கள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிளெக்சிபிலிட்டி, அட்ஜஸ்ட்மெண்ட். வெயிட்டிங்னா நீ நினைக்கிற மாதிரி அப்படியே பாவமா வெயிட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ், எல்லாருக்கும் ப்ராப்பரா இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தெரியுதா? அப்ப ஈக்குவாலிட்டி தெரியுதா? நோ ஒன் ஷுட் கோ இன் ஹங்கர். இன்னொன்னு, ஒருத்தனுக்கு அதிகமா இன்னொருத்தனுக்கு கம்மியா, நோ நோ நோ. நல்லா நோட் பண்ணிங்க. ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் சரியா? இதுதாங்க 33வது வருஷம். 34 முடிச்சிடலாமா? 34 முடிச்சுட்டு ரெண்டையும் தமிழ்ல படிக்கலாம். இப்போ 34. எய் திஸ் பெய்னா, திஸ்னா எனி, ஏஸ்னா இஃப். இஃப் எனி ஒன், ஓகே, இஃப் எனி ஒன். பெய்னானா ஹங்கர், ஓகே. பினோனா ட்ரிங்க் சரியா? பெய்னானா அது ஒரிஜினல் வேர்டு வந்து பெய்னையோ, அப்படின்னா டு ஈட் சரியா? டு ஈட். இஃப் எனி ஒன், ஓகே, சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா. இன்னொரு வார்த்தை ஹங்கஸ். இப்ப யாருக்காவது ஒருத்தனுக்கு பசியா இருந்துச்சுன்னா, ஏன் என்னாலப்பா இங்க பாருங்கப்பா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் அவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுப்பா, நாங்க சாரிப்பா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, எஸ் எட்டும் லெட் ஹிம் ஈட். எங்க லொகேஷன் போட்டு பாருங்க, என் ஆய்கோ. என்னன்னா இன், லொகேட்டிவ், ஓகே, ப்ரிபோசிஷன்ல இன் இல்லைன்னா அட். ஆய்காஸ்னா ஹோம், ஆய்கோ. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, யாருக்காவது பசியா இருந்துச்சுன்னா, ஒரு பசியா இருந்தால் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துருங்க. உங்களால இங்க வெயிட் பண்ண முடியாதா? டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சேர்ந்து சாப்பிட முடியாதா? ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல சாப்பிட்டு வந்துருங்க. See, there is a provision. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் கிடையாது. அப்படின்னா பசியில தான் உட்கார்ந்து இருக்கணும், கஷ்டப்படணும், எல்லாருக்கும் வெயிட் பண்ற வரைக்கும் தேவையில்லை. யூ ஈட் அட் ஹோம் அண்ட் கம், வாங்க சரியா? இந்த பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. பார்ட் 1 அங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சரியா? பார்ட் 2க்கு இங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க சரியா? ஸோ இல்லைன்னா ஹீனா, ஸோ தட் அப்படி பண்ணுனீங்கன்னா, மே நெகட்டிவ், இம்பரேட்டிவ் நெகட்டிவ், நடக்காது, இருக்காது. எதுக்கு நேரம்? எய்ஸ் டு கிருமா, ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு நியாயத்து இருக்காது சரியா? நீங்க ஆக்கினைக்கு உள்ளாக மாட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது சரியா? திருப்பியும் என்னது? நீங்க மறுபடியும் கூடி வருது ஆக்கினைக்கு உள்ளாம இராதபடிக்கு. அப்படின்னா என்னது? இந்த பர்டிகுலர் பர்சன் who is unable to wait and eat without considering the needs of others would be under judgment. அதான் ரொம்ப கிளியர். அதனால ஆக்கினைக்கு இல்லாதபடிக்கு நீங்க கூடி வரும்போது வெயிட் பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் இல்லையா? வீட்டுல சாப்பிடும். மீறினீங்கன்னா ஆக்கினை அந்த ஆளுக்கு வரும். இதுதான் தெளிவு சரியா? தெளிவா சொல்லிட்டு லாய்பாஸ்னா ரிமைன், பாக்கி இருக்கிறது. தானா ஓகே, பாக்கி இருக்கிற மற்ற காரியத்தை பற்றி போஸ் அண்ட் வென், வென் எவர் இல்லைன்னா வென், எப்ப எழுத்தோ வென் ஐ கம், நான் உங்கள்கிட்ட வரும்போது மற்ற காரியத்தை குறித்து. மற்ற காரியம் என்னது? ரிமைனிங்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பொரிந்து சபையில இருந்த பிரச்சனை 1 2 கிடையாது, மற்ற பிரச்சனையும் இருக்குது. நான் ஒண்ணு பண்றேன், இப்போதைக்கு இது போகும். மற்ற காரியங்கள் எல்லாம் நான் வரும்போது வருவ பாருங்க. டயாடாக்சோமை என்னது? டு புட் இன் ஆர்டர். ஐ வில் அரேஞ்ச் டு புட் இன் ஆர்டர்னா
அதை பத்தி நான் என்ன பண்றேன், அதெல்லாம் சரியா ஆர்டர்ல பண்றதுக்கு நம்ம நான் பிளான் பண்ணேன். சரியா? நான் வரும்போது இப்போதைக்கு இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன், கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். மற்ற காரியத்தை நான் வரும்போது நான் அதை செட்டரைட் பண்றதுக்கு நான் முயற்சிப்பேன். சரியா? அப்படின்னு சொல்லி யாராவது வாசிங்க. 33 and 34 தமிழ்ல வாசிங்க. 1 கொரிந்தியர் 11, 33, 32 வாசிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாய் இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். Okay, right. Okay. Rosma sister, is it possible for you to display? உங்களுக்கு முடியுதா? தெரியுமா எப்படி பண்றது? இல்ல அதான் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். உங்களை ஹோஸ்ட் பண்ணிட்டேன். உங்க ஸ்கிரீன்ல அதை ஓபன் பண்றீங்கன்னா போதும். சரியா? இல்ல ஆப் ஏத்திட்டேன், ஷேரிங் மட்டும் தான் பண்றது. அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு நிமிஷம். அது பண்ண தெரியுமா? பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. ரைட், ஓகே. புஷ்பலதாக்கா, என்னக்கா அது லாஸ்ட்னா எனக்கு புரியலக்கா. What do you mean by last? கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? எனக்கு தெரியல. வரைக்கும் பாத்துட்டோம். புரியல. போன செஷன்லயே 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் பாத்துட்டோம். ஓ மை குட்னஸ், மை குட்னஸ். தேங்க்யூ. பாத்தீங்களா, யாருமே சொல்லல. ஆனா நான் கூட சரி முடிக்கல அப்படின்னு நான் நோட் பண்ணிருக்கிறது பாருங்க. என்னன்னா எவ்வளவு பேர் இருக்கீங்க யாருமே சொல்லுவாங்க. 1 கொரிந்தியர் 11, 32 மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க இருந்து ஆரம்பிச்சு நானும் நோட் பண்ணேன். இடையில இன்டர்வியூன் பண்ண வேண்டாமே பேசாம இருந்தேன். பேசாம இருங்க. இது ஒண்ணும் பெரிய இன்டர்வியூன் பண்ணலாம். இது என்ன பெரிய என்ன நீதிமன்றம் போங்க. புரியல. யாரும் வேற யாரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, குட். பரவாயில்ல, பட் பரவாயில்ல. ரிப்பீட்டேஷன் நல்லதுதான் ஒரு வகையில. சரியா? ஓகே, ரைட். இப்ப 1 கொரிந்தியர் 12, 6ஆவது வசனத்துக்கு போயிடலாமா? ரைட், ஓகே, குட். சிஸ்டர், நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. சிஸ்டர், வேற யாராவது முடிஞ்சா கூட யூ கேன் ஹெல்ப். அண்ட் அருளானந்து ஈரோடு, ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்க்கலாமா? கேன் யூ கம் டு த ஸ்கிரீன்? நான் பார்த்தது இல்லை. அருளானந்து ஈரோடுன்னு சொல்லி வந்திருக்கீங்க. யார் வந்தாலும் தயவு செய்து புதுசா வரவங்க கொஞ்சம் யூ கேன் கம் டு த வீடியோ. உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஜெபராஜ் என்ன? 1 செகண்ட் பிரதர், வரேன். 1 செகண்ட். வாங்க ப்ளீஸ். வீடியோல ஜஸ்ட் வந்துட்டு உங்க முகத்தை காமிச்சிட்டு போயிருக்கு. so that I can see. உங்க முகத்தை பார்த்தா நல்லா இருக்கு. யாருன்னு ஏன்னா ஒரு டீச்சர் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெபராஜ். ஆனா ஜெபராஜ் என்னன்னா பாஸ்டர் ஜெபராஜ் ரெவரண்ட்டுங்களா? ஜெபராஜ் ஐயாவா? பிரைஸ் லார்ட் பிரதர். அண்ணா வாங்கண்ணா. குட். அண்ணா அருள் தானே, ரொம்ப சந்தோஷம். குட் டு see you. நம்ம பார்த்திருக்கோமா? தெரியல. ஈரோடு பிரப் சேர்ச்சிக்கு வந்திருக்கேன். சிஎஸ்ஐ ஐடென்ட் பண்ண முடியல. ரைட், தேங்க்யூண்ணா. ரைட், ஓகே. நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜெபராஜ் வந்திருக்கிறது நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆடியோ வீடியோ மியூட்ல போட்டுருங்க. ஜெபராஜன் வந்திருக்கிறவரு ஐயா பாஸ்டருங்களா? தெரியல, யாருன்னு தெரியல. இல்லைன்னா சேட் பாக்ஸ்ல கூட யாருன்னு சொல்லி ஜெபராஜன் போட்டா நல்லா இருக்கும். ஓகே, ரைட். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 1 கொரிந்தியர் 12, 6ஆவது வசனத்துக்கு நேரா போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? எதை பத்தி பேசுறாரு? ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், ஆவிக்குரிய மேட்டர்ஸை பத்தி, வரங்களை பத்தி பேசலாம்னு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்க பழைய வாழ்க்கையில ஊமையான விக்கிரகம், பேச முடியாது. அதுக்கும் இப்ப கான்ட்ராஸ்ட் என்ன? இப்ப நீங்க நல்லா பேசலாம். ஏன்? ஆவிக்குரிய வரங்கள், நிறைய வரங்கள் பேசுறதுலதான் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறது, தீர்க்க தரிசனம் சொல்றது,
ஓகே, பிசாசு ஓட்டுறது, இதெல்லாம் ஊமையா இருந்து பண்ண முடியும். அதே மாதிரி டீச் பண்றது, சரியா? இது நிறைய வரங்களுக்கு வந்து வாய் வேணும். ஆனா இதுக்கு முன்னாடி வாய் இல்லாத ஊமையான விக்கிரகத்துக்கு நீங்க உங்க மனசை செலுத்துனீங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாருக்கும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அதனால லாஸ்ட் வீடியோவை நம்ம இதுல வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துருங்க. பை த பை, ஈரோட்ல இருந்து வந்தாங்க. ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்க பேரு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துறேன். ஸோ தட் யூ வில் கெட் த லிங்க் ரெகுலரா. அதே மாதிரி ரெக்கார்டிங் வரும், நீங்க பார்த்துட்டு. சரியா? இப்ப நான் நேரம் என்ன பண்ணிக்கிறேன், verse 6 போயிடுறேன். காய் டைரேசிஸ் டிஃபரன்சஸ் என்ன இருக்குது? எனர்கா மெட்டான், எனர்கான எனர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த எனர்ஜி, ஆபரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அப்ப வித்தியாசங்கள் இதுல உண்டு. மரங்களை செயல்படுத்துறது, சரியா? அந்த ஃபங்க்ஷன்லயும் வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தேர் ஆர் டிஃபரன்சஸ். ஆறாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஒர்க்கிங். தமிழ்ல கிரியைன்னு சொல்லுவாங்க, அது சமஸ்கிருத வார்த்தை. ஓகே, ஒர்க்கிங், ஃபங்க்ஷன் பண்ற வரங்களையும் வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் கவனிச்சிங்களா? எய்சன், இந்த எய்சன் அடிக்கடி வரும். தேர் ஆர். நாலாவது வசனத்துல என்ன பார்த்தோம்? வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்குது. நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வரங்கள் நிறைய இருக்கு. ஒரு வரத்தை மாத்திரம் யாராவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டு அது இருந்தாதான் ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா தப்பு. அந்த ஒரு வரம் தான் பரிசுத்தத்திலேயே பயங்கரமான வரம் சொன்னீங்கன்னா தப்பு. எந்த வரத்தையும் எலைட் பண்ணாதீங்க, ஹைட்டன் பண்ணாதீங்க. எல்லா வரமும் எழுதிக்கீங்க. ஆல் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் எழுதாதீங்க, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய குழப்பம். சாரி, நான் பெண்டிகாஸ்டல் யூஸ் பண்றதுனால நான் பெண்டிகாஸ்டலுக்கு எளிமை கிடையாது. நிறைய இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சில வரங்களை மாத்திரம் வெளியே காமிச்சு அதுதான் பெருசு, அது இருந்தாதான் சிலவங்க பரலோகத்துக்கே போக முடியுங்கிறாங்க, அது இருந்தாதான் ஆவியானவரே இருக்கிறாருங்கிறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதெல்லாம் பிப்ளிக்கலா கிடையாது. ஏன்? 4வது வசனத்துக்கு தெளிவா போட்டிருக்கு. எப்பா, வரங்கள்ல நிறைய வரங்கள் இருக்கா, ஆனா ஒரே ஆவியானவர். அதே மாதிரி ஊழியத்திலையும் நிறைய ஊழியங்கள் இருக்கு, ஒரே கருத்து. அந்த சேம் வரும். எதுக்கு வித்தியாசமா? டிஃபரண்ட்டுக்கு சேம், வெரைட்டிக்கு வந்து ஆப்போசிட் வந்து சேம். அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் த சேம் காட். கவனிங்க 6வது வசனத்தை. ஓடே அவுட்டாஸ் தியாஸ். அவுட்டாஸ்னா சேம், ஒரே கடவுள் தான், ஒரே தேவன் தான். ஓ எனர்கோன், ஒர்க் பண்றாரு, ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார். எதை? எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் அந்த ஒரே தேவன் தான் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்கிங் பட் இட் இஸ் த சேம் காட். அவுட்டாஸ் தியாஸ்ன்னு போட்டிருக்கு. அவுட்டாஸ்னா சேம், ஐடென்டிக்கல் அட்ஜெக்டிவ். சரியா? அவுட்டாஸ், சேம் காட் who inspires or who works them in everyone. ஆல். நல்ல கவனிங்க, என்கிட்ட கிரியை செய்யற ஆவியானவரும் ஒருத்தர் தான், உங்கள்கிட்ட கிரியை செய்யற ஆவியானவரும் ஒருத்தர் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வச்சு பேசுவாங்க தெரியுமா, பாஸ்டர்ஸ், பிஷப், இப்படின்னா இவங்களுக்கு இது ஸ்பெஷலா. யார் சொன்னது? ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் தான். சரிங்களா? ஒரே ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரே தேவன் தான் இதை கிரியை செய்ய வச்சு எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். லிசன் கேர்ஃபுல்லி, எல்லாருக்குள்ளும். யாராவது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே சர்ச்சில் தான் இருக்கிறாரு, பேப்டிஸ்ட்ல இல்ல, சிஎஸ்ஐல இல்லைன்னு சொன்னா நம்பாதீங்க. வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. எவ்ரி ஒன், நோட் த வேர்ட், எவ்ரி ஒன், எல்லாருக்குள்ளும், விசுவாசிகள் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புரியுதா? ஏழையும் நம்ம பார்த்துட்டு 6-7 தமிழ்ல வாசிக்கிறோம். சரியா? ஏழையும் நான் பேசலாம். 7வது வாசனம். எக்கஸ்டோ டு ஈச் ஒன். எக்கஸ்டோனா ஒவ்வொருத்தரும். ஓகே, தே டிடோச்சை, டிடோமினா கிவ், டிடோத்தைனா பாசிவ்ல இஸ் கிவன், ஈச் ஒன் இஸ் கிவன், சிங்குலர்ல போட்டிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஏங்க நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசிக்கு கூட கொடுக்கப்படாம இல்லை. யாரு இங்க இருந்துட்டு எனக்கு எந்த வரமும் இல்லை பிரதர், இல்ல இல்ல,
ஈச் ஒன் இஸ் given. பாருங்க, கே பனேரசிஸ் மேனிஃபெஸ்டேஷன் எது எது கொடுக்கப்பட்டிருக்கு? டூ நுமாட்டாஸ், பரிசுத்தாவியானவருடைய வரங்களின் வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சில மேனிஃபெஸ்டேஷன் பகிரங்கமா வெளியே தெரியும், சில மேனிஃபெஸ்டேஷன் தெரியாது. சரீரத்துல சில உறுப்புகள் வெளியே நல்லா தெரியுது இல்ல, சில உறுப்புகள் உள்ள இருக்குல்ல தெரியாது, ஆனா ஃபங்க்ஷன் ஆகுது. யூ காட் த பாயிண்ட்? தயவு செய்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுங்க. அப்ப 7வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, to each is given the manifestation of the spirit. எது இது தாங்க முக்கியம். என்ன வரங்கள்ல வித்தியாசமான வரம் இருக்குங்க. நீங்க வரங்களை உடனே 9 இல்ல அப்படிலாம் பிரிக்க முடியாது, நிறைய வரங்கள் இருக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசன் பாருங்க, இங்கதான் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். பிராஸ்னா டூ, எதுக்கு? டூ எதுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு? பிராஸ் டோ சும்ஃபரான். ஆஹா, சும்ஃபரான் 7 வாசிக்கிட்டா. பிராஸ் சும்ஃபரான்னா டு பிரிங் டுகெதர், டு கன்ஃபர் அ பெனிஃபிட், டு பி அட்வான்டேஜியஸ், ப்ராஃபிட்டபிள், யூஸ்ஃபுல். கவனிச்சீங்களா? அப்ப மற்றவர்களுடைய நன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்கு, பயன்பாட்டுக்கு, மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தான் எனக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளீஸ் மேக் அ நோட். என் பேருக்கு பிராக்கெட்ல போட்டுக்கிறது கிடையாது. நான் இந்த வரம் பெற்றவன். என் பேருக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் போட்டு ப்ரீஃபிக்ஸ் போட்டுக்கிறதுக்கு கிடையாதுங்க. கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, டு எடிஃபை அதர்ஸ், டு மியூச்சுவல் எடிஃபிகேஷன். ஏன் வரத்தால நீங்க எடிஃபை ஆகுறீங்க, உங்க வரத்தால் நான் எடிஃபை ஆகிறேன். மியூச்சுவல் எடிஃபிகேஷன். யூ காட் தி பாயிண்ட்? சோ அததான் 7வது வசனத்துல சொல்லியிருக்குது. To each one is given a manifestation of the Holy Spirit for the common good. நோட் பண்ணுங்க, common good, not self இல்ல, common good. ஓகே, எல்லாரும் யாரா வாசிக்கிறீங்களா? 6ஐயும் 7ஐயும் தமிழ்ல வாசிங்க. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அவனவனுடைய பிரயோஜனம்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, செல்பிஷ் கிடையாது. காமன் குட். இங்கிலீஷ்ல கவனிச்சீங்களா? என்னமோ தமிழ்ல எனக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இல்ல, அவனவனுக்குன்னு இல்ல, இது என்னமோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குதுங்கிற மாதிரி இல்ல. இல்ல, நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா அதுல உபயோகப்படுத்துற வார்த்தை நான் திருப்பி சொல்றேன். எக்கஸ்டோ டே டிடோச்சி, ஓகே, டிடோச்சை பனேரஸ் டு நூமட்டாஸ் பிராஸ்டோ சூப்பரான். சரியா? சூப்பரான். சூப்பரான் நீங்க வாசிக்கிற பாருங்க, கிரீக்ல ரொம்ப அருமையா போட்டுருக்கு, தெளிவா போட்டுருக்கு. சூப்பரான்னா பாருங்க, டு பி அட்வான்டேஜியஸ், ப்ராஃபிட்டபிள் ஆர் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ். சரியா? 8 போலாமா? ஓகே, 8. For men, men they வந்தாலே on the one hand, on the other hand. சரியா? ஒன், ஒருத்தவங்களுக்கு God, because for daya through to pneumatis, ஆவியின் மூலமாக. இந்த ஆவியின் வரதெல்லாம் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அவர் தான் வரங்களை நமக்கு தர. டு நுமட்டாஸ் டிடோச்சை. இந்த டிடோட்டை அடிக்கடி வரும், ஏன்னா கிவன், கிவன் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, கேட்கறது இல்லை. சிலவங்க சொல்றாங்க வரங்களை கேட்கலாம். பைபிள்ல வரங்களை கேட்க சொல்லி போடவே கிடையாது. உடனே நீங்க 1 Corinthians 13 நாடுங்கள்னு தான் போடும். 1 Corinthians 14:1 கேளுங்கள்னு போடும். We can desire, but the decision finally belongs to the Lord. Please understand. இப்போ ஒருவேளை சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா டீச் பண்றேன், அந்த மாதிரி நானும் பைபிள் நல்லா டீச் பண்ண நல்லா இருக்குங்கிற விருப்பம் நல்லது. பட் அந்த வரத்தை யார் தெரியுமா கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். வரத்தை கேட்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் வரத்தை கேட்க சொல்லி பைபிள்ல போடல. அதனாலதான் பாசிவ்ல போட்டிருக்கு, இட் இஸ் கிவன், நமக்கு கொடுக்கப்படும். சரியா? அப்ப அவர் தான் கொடுக்கணும்.
ஆண்டவர் கொடுக்கணும், அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கணும். நமக்கு எந்த வரம் கொடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும், கொடுப்பாரு. சரியா? ரைட். நம்ம டிஸ்கஷன்ல வேணா டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு இன்டராக்ஷன் செஷன் தரேன், உங்களுக்கு டைம் தரேன், ஏதாவது ஷேர் பண்ணலாம். 8வது வசனம். To one is given through the spirit. ஒருத்தர்களுக்கு ஆவியானவர் மூலமா கேபிட்டல்ஸ், சரியா, நூமட்டாஸ் என்ன கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாருங்க. லோகாஸ், வேர்ட். லோகாஸ்னா வேர்டு, வார்த்தை. என்ன வார்த்தை? சோஃபியாஸ். சோஃபாஸ்னா வைஸ், சோஃபியானா விஸ்டம். விஸ்டம் ஆஃப் வேர்ட், அறிவை உணர்த்துகிற, இல்லைன்னா ஞானத்தை, ஞானமா பேசுற பேச்சுங்க, சிம்பிளா சொல்ல போனோம். சரியா? ஞானமா வைஸ். ஓகே, கவுன்சில் இல்லைன்னா வைஸ் வேர்ட்ஸ். சிலவங்க பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவா ஞானமா பேசுவாங்க, தெரியுமா? வரந்தது. சரியா? அட்டரன்ஸ் ஆஃப் விஸ்டம் இல்லைன்னா வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் கொடுக்கப்பட்டது. சரியா? அடுத்தது 8வது வசனத்துக்கு கவனிங்க. லோகா சோபியாஸ், அல்லோ. அல்லோனா அனதர். மற்றவங்களுக்கு தே லோகாஸ், அதே வேர்ட் என்னது? நாசிஸ். நாசிஸ்னா நாலேஜ். இதுல இருந்து வந்தா நாஸ்டிசம். விஸ்டம், நாலேஜ். விஸ்டம்னா ஞானம், நாலேஜ்னா அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலவங்க ஞானமா கரெக்டா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க, தெரியுமா? சிலவங்க அறிவா பேசுவாங்க, தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வரங்க. அப்ப எல்லா விசுவாசமும் இது இருக்கக்கூடாதா? தாராளமா. சரியா? எல்லாரும் இருக்கணும். ஆனா இங்க இத ஆவியானவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாராரு. சரியா? 8வது 9ஐயும் பார்த்துருவோமா? ஏன்னா இதெல்லாம் கண்டினியூஸ் தான். 8வது டு அனதர், மத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? 9வது வசனம். பிஸ்டிஸ், ஆஹா, விசுவாசம், ஃபெய்த். பிஸ்டிஸ்னா ஃபெய்த். என்டோ, அவுட்டோ, நுமாட்சி. அவுட்டோனா ஈக்குவல், ஐடென்டிக்கல் அட்ஜெக்டிவ். சேம் ஸ்பிரிட். நுமாட்டினா ஸ்பிரிட். அதே ஆவியானவரால, நல்ல கவனிங்க, சேம் ஸ்பிரிட். there is no two holy spirit, different holy spirit. இல்ல இல்ல, அதே ஆவியினால இன்னொருத்தவங்களுக்கு விசுவாசம் அளிக்கப்படுகிறது. இப்போ ஒரு கேள்வி வருவாங்க, விசுவாசம்னா சால்விபிக் ஃபெய்த் கிடையாது. ரட்சிக்கப்படும் போது விசுவாசிக்கிறோம்ல, அது கிஃப்ட் கிடையாது. ஐயோ இல்ல இல்ல, அது சால்விபிக் ஃபெய்த். சரியா? இந்த ஃபெய்த் வந்து வரங்கள்ல. சிலவங்க பாத்தீங்கன்னா நல்ல விசுவாசமா பேசுவாங்க, தெரியுமா? நம்ம பயந்து இருப்போம், இல்லைன்னா கலங்கி இருப்போம். ஆனா தைரியமா அந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவங்க பயத்திலையும் நம்பிக்கைய தைரியமா பேசுவாங்க, தெரியுமா? அதுதான் விசுவாசம். சரியா? சோ பேசுறது மாத்திரம் இல்ல, நிறைய. ஓகே, சோ டு அனதர் விசுவாசம், ஓகே, கொடுத்திருக்கிறாரு. டு அனதர் ஃபெய்த் பை த சேம் ஸ்பிரிட். நல்ல கவனிங்க, ஒன் ஸ்பிரிட், சேம் ஸ்பிரிட். நல்ல கவனிங்க, ஒரே ஆவியானவர் தான், அதே ஆவியானவர். என்கிட்ட வரும்போது ஆவியானவர் மாற மாட்டார், அதே ஆவியானவர். சரியா? அடுத்து இன்னும் முடிக்கல. என்ன வெரைட்டிஸ் இல்ல, சொல்லணும்ல. வளர்ந்த வித்தியாசம்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல. பவுலதான் சொல்றேன். இப்ப 9ல நம்ம முதல்ல பார்த்துட்டோம். செகண்ட் பார்ட், அல்லோ டே கரிஸ்மட்டா. மற்றவங்களுக்கு என்ன வரங்கள் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கரிஸ்மட்டானா கிஃப்ட்ஸ். என்னது? ஹிமச்சோன், ஆஹா, ஹியாமாச்சோன். ஓகே, என்னது? ஹியாமாச்சோன். ஸோ அனதர் கரிஸ்மட்டானா கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். யாரால? நல்ல கவனிங்க, பை 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 பாசிவ் ஏஜென்ட். யாரு? என்டோ எனி ஒன், நுமாட்டி. அந்த ஒரே ஆவியானவரால, நல்ல கவனிங்க, சுகமளிக்கும் வரங்கள். சரியா? கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் பை த ஒன் ஸ்பிரிட். புரியுதுங்களா? ஒன் ஸ்பிரிட், சேம் ஸ்பிரிட். யூ காட் த பாயிண்ட்? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவுட்டாஸ்னா சேம், எனினா ஒன்னு. சரியா? அப்ப 9வது என்ன சொல்றாருன்னா, 2 வரங்களை சொல்றாரு. டு அனதர் ஃபெய்த் பை த சேம் ஸ்பிரிட். டு அனதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ளூரல் ஹீலிங் பை த ஒன் ஸ்பிரிட். அனதர் ஸ்பிரிட், ஒன் ஸ்பிரிட் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஸோ சேம் ஸ்பிரிட், ஒன் ஸ்பிரிட். ஓகே, ரைட். 10 வாசிக்கலாமா? ஓகே, ஸோ 10வது வசனத்துல காட்டாட்டோ அவுட்டோ நோமா, ரைட், அக்கார்டிங் டு த சேம் ஸ்பிரிட். சரியா? ஹிஸ்டரிஸ்னா ஃபெய்த், ரைட். இது வந்து மிராக்கிள்ஸ் ரெஃபர் டு த நெக்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். கீழே வர மிராக்கிள்ஸ் ரெஃபர் பண்றது இந்த ஃபெய்த். சரியா? ரைட், ஓகே. இப்ப 10 வாசிக்கலாம்.
சரி 8, 9 வாசகம் ரொம்ப லென்த்தா போகுது. 8ஐயும் 9ஐயும் தமிழ்ல வாசகம். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வரங்கள் 10. To another, hello, திருப்பியும் to another they energemata operations, another working. Okay, என்னது என்ன வரங்கள்? Dunamion, dunamis-னா பவர், வல்லமை. Okay, dunamio of powers. To another, இந்த பவருக்கு தான் miracles சொல்றாங்க. சரியா? To another, the working of miracles, அற்புதங்களை செய்யும் வரங்கள். அற்புதங்களை செய்யும் வரங்களையும் யார் கொடுக்கிறார்? குணோனிங்க. சரியா? பை த ஒன் ஸ்பிரிட், அதே ஆவியானவர் தான் கொடுக்கிறாரு. ஸோ அனதர் 10 இன்னொன்னு அல்லோ தான் அடிக்கடி வருது. அனதர் ப்ராஃபட்சியே, ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் சொல்ற வரம். சரியா? டு அனதர் ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ், டு அனதர் ப்ராஃபசி. இன்னும் முடிக்கல, திருப்பியும் அல்லோ தே டயாக்ரிசைஸ், டிசர்னிங், டயாக்ரிசைஸ் டிசர்னிங், பகுத்தறிகிற ஆவி, நூமட்டம் பகுத்தறிகிற ஆவிகளை. இதெல்லாம் வரங்கள். டு அனதர் எபிலிட்டி டு டிசர்ன் ஆர் டிஸ்டிங்விஷ், எதை கவனிங்க, எதை? நுமட்டும் ஆவிகளை. அப்ப இப்ப தெரியுதா? ஆவிகளிலேயே ஏமாத்துற ஆவி இருக்கு, வஞ்சக ஆவி இருக்கு, பொய் ஆவி இருக்கு. அந்த ஆவிகளை டிசர்ன் பண்ற ஸ்பிரிட். ஏங்க இது வரங்க. இப்ப நிறைய வஞ்சக கள்ள ஆவிகள் எங்க பார்த்தாலும் யூடியூப்லயும் ஹைப்பர் கிரேஸ்ங்கிற பேர்லையும், ப்ராஸ்பரிட்டிங்கிற பேர்லையும், ப்ராப்பசிங்கிற பேர்லையும் உலா வந்து திருத்திட்டு இருக்கு நிறைய சபைகளை, விசுவாசிகள். இந்த ஆவிய ஓகே என்ன கண்டுபிடிக்கும்? டிசர்னிங், டிஸ்டிங்விஷ், ஓகே ஸ்பிரிட்ஸ் கண்டுபிடிக்கும். அந்த ஒரு வரும். அடுத்தது இன்னும் முடிக்கல, என்ன பேசிக்கிட்டே போறாரு அவர் பாட்டுக்கு. ரொம்ப டிசர்னிங் எச்ஆர்ஓ அனதர். ஓகே, ஒண்ணு அல்லோன் யூஸ் பண்ணுவாரு, அனதர் இல்லைன்னா எச்ஆர்ஓ. அனதர் கெனே கைன்ஸ், குளோசான், குளோசானா டைம்ஸ். ஓகே, குளோசா, குளோசலாலியா, லாலியோனா ஸ்பீக், கிளாஸோனா டங். ஓகே, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் கிரீக்ல குளோசலாலியா, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அனதர் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அப்ப வரங்கள்ல வித்தியாசமா இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸோ அனதர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். ஓகே, பற்பல பாஷைகள், வெவ்வேறு பாஷைகளை பேசுகிற வரங்கள். புரியுதுங்களா? எல்லா வரமும் ஒருத்தவங்கள்ட்ட தான் இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்நிய பாஷை பேசுனா அவங்க ரொம்ப பரிசுத்தம்னு நினைக்காதீங்க. அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகத்துக்கு போவான்னு யாராவது பாஸ்டர் ஊழியக்காரங்க சொன்னா நம்பாதீங்க. பைபிள் எல்லாம் போடவே கிடையாது. இயேசுவை விசுவாசிச்சா பரலோகம் நிச்சயிச்சு. இதெல்லாம் வரங்கள்ல ஒண்ணுதான் ஒழிய இதுதான் த கிஃப்ட் சொல்லக்கூடாது. தப்பு, வேதத்தின் அடிப்படையில அது தவறு. சரியா? அப்ப எல்லா வரங்கள்லையும் இதுவும் ஒரு வரமா வரும். சரியா? சோ 10வது வசனத்துல சின்ன முடிக்கல, 10 இருக்குது. அல்லோ டே அனதர். ஓகே, வேற என்ன வரங்கள்? அனதர் ரைட். அல்லோ டே ஹெர்மேனியா. ஹெர்மேனியா, இந்த ஹெர்மேனியாங்கிறது வந்ததுன்னா ஹெர்மனோட்டிக்ஸ். ஹெர்மனோட்டிக்ஸ்னா தெரியுமா? இன்டர்பிரிட்டேஷன். ஹெர்மனோட்டிக்ஸ் அப்படி ஒரு சப்ஜெக்டே இருக்கு பைபிள் காலேஜ்ல, பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அப்ப மற்றவங்களுக்கு ஹெர்மோனியா எதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க? குளோசான், பேசுற அந்நிய பாஷை பேசுறத அவங்க இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அந்நிய பாஷை யாருக்கும் புரியாது, ஆனா அந்த அந்நிய பாஷை அவங்களுக்கு புரியும். யாருக்கு? அந்த வரம் உள்ளவங்களுக்கு புரியும். அந்த வரம் உள்ளவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க? சரியா? அது ஒரு வரம், இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். வாசி 10 கொஞ்சம் பெரிய வசனம், தமிழ்ல வாசி 10வது.
11 நான் சொல்லிட்டு உங்களுக்கு கேப் இது பிரேக் கொடுக்குறேன். 10 யாராவது வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வியாக்கியானம்னா இன்டர்பிரேஷன். சரியா? இப்ப 11 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிரேக் கொடுக்குறேன். கேள்வி ஏதாவது கேளுங்க. 11 அதோட ஒரு செக்ஷன் முடியுது. பாண்டா முக்கியமானதுங்க. இதான கன்க்ளூஷன் இந்த இதுக்கு. பாண்டா ஆல். ஓகே, இது எல்லாத்தையும் பாண்டான என்னது? இது வரைக்கும் வரங்கள் பார்த்தோம்ல, 8 கிட்டத்தட்ட ஒரு 10 வரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தோம்ல. பாண்டா தே டவுட்டா all these things. சரியா? all these things எனர்கை ஆப்பரேட் பண்றது யாரு? all these things are operated, inspired, propelled. சரியா? inspired அந்த வார்த்தை தான் எனர்கை. இது வந்து எனர்ஜில இருந்து வந்த வார்த்தை. எனர்ஜைஸ் பண்றது யாரு? டோ என் ஒருத்தர் என்னன்னா ஒன். காய் டோ அவுட்டோ. ஆஹா, ஐடென்டிக்கல் அட்ஜெக்டிவ் வந்து சேம். நோட் பண்ணுங்க. ஒன் அண்ட் த சேம். ஒரே ஆவியானவர், அதே ஆவியானவர். சரியா? அவுட்டோ நோமா. சரியா? அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா all these gifts are functioned, inspired by one and the same spirit. இப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? டயா ரூல். ஓகே, டயா ரூல். டயா ரூல்னா டிஸ்ட்ரிபியூட்டிங். பாத்துக்கிட்டாங்க கிரீக்ல. டயா ரூல், டயா யூ டிஸ்ட்ரிபியூட் இண்டிவிஜுவலி. சரியா? கிடியா அதுக்கப்புறம் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கிடியா செப்பரேட்லி. டிஸ்ட்ரிபியூட்டிங் செப்பரேட்லி, இண்டிவிஜுவலி. அப்ப இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு? பாஸ்டர் கிடையாது, பிஷப் கிடையாது. அவங்க கைய வச்சா வரம் வருங்கிறதெல்லாம் சரியா இங்க போடவே கிடையாது. வரத்தை வேணா அனல் மூட்டி எழுப்பலாம். தீமோத்தேயுல வாசிக்கணும். கையில வச்சிருந்த மூப்பர்கள் வைக்கிறப்ப அனல் மூட்டி எழுப்பணும்னா என்கரேஜ் பண்ண. பட் யாராவது தலையில கைய வச்சு வரம் கொடுக்கணும்னு பைபிள்ல போடவே கிடையாது. நல்ல ஞாபகம். டீச்சிங்கும் இல்லை. என்ன அர்த்தம்? பாஸ்டர் cannot distribute, give spiritual gifts. Nor the bishop, nor any evangelist, not any இல்ல. நல்ல ஞாபகம். இன்னைக்கு உள்ளுக்கிற குழப்பம் தான். யாருன்னு கொடுக்கறது? அதே ஆவியானவருங்க, சேம் ஸ்பிரிட்டுங்க, ஒன் ஸ்பிரிட்டுங்க, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து பிரின்சிபல், பிப்ளிக்கல் பிரின்சிபல். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில தான் விளக்கம் போதிய. சுத்தி இருக்கிற சர்ச்சஸ், எங்க சர்ச்சில் இதை நம்புறாங்க. அவங்க கையை வச்சோன்னா அந்த இது வந்துச்சு வரேன். சரிங்களா? நல்ல கவனி. ஈச் ஒன் who apportions, who distributes to each one individually. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான வார்த்தை பாருங்க, எக்கஸ்டோ. கிடியா எக்கஸ்டோ செப்பரேட்டா ஒவ்வொருத்தவங்க கொடுக்குறாரு. கர்த்தோஸ் ஈவன் ஆஸ் புலான்சை. ஆஹா, புலோனா ஐ வில், ஐ விஷ். எங்க அவருடைய சித்தத்தின்படிங்க. as he purposes, as the spirit wills. ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றார். எல்லாத்துக்கும் போய் ஒருத்தரை கொட்டுறது இல்லை. இன்னொன்னு ஒரு வரத்தை கொடுத்து அவர் உயர்த்துறதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுங்க. எனி ஒன் அவுட் ஆஃப் சேம். சரியா? சரி, வாசிங்க. 11 தமிழ்ல வாசிங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு இருந்து கொடுக்கிறார். இதை விட என்னங்க கிளாரிட்டி வேணும்?
என்ன சிஸ்டர் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண தெரியலையா? கஷ்டப்படுறீங்களா? விட்டுருங்க, வேண்டாம். ஆமா சார், ஆமா. விட்டுருங்க, ஓ, நோ ப்ராப்ளம். நிறைய இது பண்ணேன், கொஞ்சம் பரவாயில்ல, நோ ட்ரை ப்ராப்ளம், நோ பண்ணேன். ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஓகே, நோ இஷ்யூ, நோ இஷ்யூ. ரைட், ஓகே, குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நேரம். 11 வசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? நம்ம ஆரம்பிச்சது வந்து 6ல ஆரம்பிச்சோம். 6, 7, 8, 9, 10, 11. 6 வசனங்கள் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, குட். எனி கொஸ்டின்ஸ்? கொரிந்தோடைய கான்டெக்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இதை எம்பசைஸ் பண்ணி பவுல் எழுதுறாருன்னு தெரியும். கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் 2 வரங்கள் தான் தாம்பீகமா ஓகே வெளியே காமிச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவலா இருந்தாங்க. குழப்பத்துக்கு மத்தியில ஒண்ணு அந்நிய பாஷை, இன்னொன்னு தீர்க்க தரிசனம். அதனாலதான் பவுல் வந்து இதுக்காக 2 அதிகாரத்தை எழுந்தார். சரியா? 12 அதிகாரத்திலையும் 14லையும் இந்த 2 வரங்களையும் பத்தி ஃபுல்லா பேசுறாரு. இந்த 2 வரங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல கொரிந்து விசுவாசிகள். சரிங்களா? இன்னைக்கு இதுதான் உண்மை. வரங்களை குறித்ததான பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சொல்லுங்க. கட்டாயம் கேள்வி இருக்கணுமா? அது எப்படி இல்லாம இருக்கும்? ஆச்சரியமா இருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? ஜபராஜன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேறாரு. சேட் பாக்ஸ்லயாவது நீங்க யாருன்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும். சைலண்டா வந்துட்டு சைலண்டா போறத விட உங்களுக்கு யாருன்னு தெரியல. ரைட், ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைன்னா 12 and 13 இந்த 2 வசனங்களை பார்த்து நீங்க முடிச்சு. சரியா? 12, 13 பார்க்கலாமா? ஓகே. ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, என்னன்னு தெரியல. பைபிள் ஸ்டடினா டிஸ்கஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ரைட், ஓகே. 12, 13 இன்னும் நான் சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்னமோ அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா, தெரியலப்பா, என்னப்பா கேட்கறது அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. 12, 13 பார்க்கலாமா? 12 and 13 பார்த்து நம்ம ஜோன் பண்ணிக்கலாம். 12. Cut appear for us. இப்ப ஒரு அனாலஜி கொடுக்குறேன், இதை புரிஞ்சுக்கிறது. God told soma பாடி, பாடியை பத்தி சொல்றேன். என்னது? ஏங்க ஒரு சரீரம் தான், எனக்கு ஒரு சரீரம் இருக்கு, உங்களுக்கு எனக்கு என்ன 2 சரீரமா இருக்கு. அப்ப just as the body is one, சரீரம் ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? இது ஒரு அனாலஜி, இதை புரிஞ்சுக்கிறது. சரியா? சரீரம் ஒண்ணுதான். just as the body is one, காய் மெலே, மெலேனா மெம்பர்ஸ், அந்த பாடியில இருக்கிற உறுப்புகள். சரியா? அவயவங்கள்னு போடுது. உறுப்புகள் போலா மெனி, எக்கைனா has, body has many members, parts. ஒரே சரீரம், அவயவங்கள் நிறைய. புரியுதுங்களா? பாடி இஸ் ஒன் and has many members. புரியுதா என்ன அர்த்தம்? இன்னும் படிச்சா நல்லா தெளிவு கிடைக்கும். அப்ப ஒண்ணுங்கிறத தெளிவா சொல்றாரு, மெனிங்கிறதையும் தெளிவா சொல்றாரு. சரீரம் ஒண்ணுதான், அவயவங்கள் வெவ்வேறு. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? பட், இங்கதான் இந்த பட்டு தான் முக்கியமானது. தே பாண்டா ஆல் ta mele to somatas, all okay members of the body. சரியா? all members of the body, பாடியில இருக்கிற எல்லா உறுப்புகளும் அவயவங்களும். சரியா? சொல்லிட்டு ஆண்டா பி, ஆண்டானா ஆண்டாலஜினா பி என் எஸ்டின் சோமா. என்ன சொல்ல வர்றாரு? members of the body though many are one body. திருப்பி அதே கருத்தை தான் ஓகே திருப்பி ரீஇட்ரேட் பண்ணி சொல்றாரு.
மெம்பர்ஸ் ஆர் மெனி பட் ஒன் பாடி சொல்லிட்டு கூட்டாஸ். சோ அது போல இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர ஓ கிறிஸ்டாஸ் என்னது? சோ இட் இஸ் வித் கிரைஸ்ட். என்ன அர்த்தம்? ஏங்க பாடி வந்து கிரைஸ்டுக்கு ஈக்குவலா சொல்றாரு. எத்தனை கிரைஸ்ட்? ஒரு கிரைஸ்ட் தானே. பாடி எத்தனை? ஒண்ணு தானே. அந்த எணிக்கு பாடியை சொல்லிட்டு கிரைஸ்ட் இது பண்றாரு. இட்ஸ் a kind of a typology. சரியா? டைப். சோ இட் இஸ் வித் கிரைஸ்ட். 12 வாசிங்க. 12 தமிழ்ல வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. எப்படி எக்ஸ்பிளைன் எனில் எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அருளானந்த் பிரதர், உங்க இதை மியூட் பண்ணுங்க. அன்மியூட்ல இருக்கீங்க, சத்தம் வருது. மியூட் பண்ணிருங்க. தேங்க்யூ. ரைட். போத் ஆடியோ வீடியோ மியூட் பண்ணிருங்க. பேசும்போது மாத்திரம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. கிறிஸ்துவம் அப்படிதான் இருக்கிறார். இதுக்கு பேர் தான் டைப்பாலஜி இல்லைன்னா அனாலஜி. சரியா? இப்ப 13 பார்த்து முடிக்கலாமா? இப்ப 13 எப்படி ஆரம்பிக்கிறாரு? By God, for indeed any pneumatic, or by one spirit. அந்த ஏனிங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. pneumatic, or by one spirit, இந்த ஒரு ஆவியானவராக என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. கேமைஸ் வி, நம்ம எல்லாம் வி, ஓகே, பான்டாஸ் ஆல், வி ஆல் எய்ஸ் இன்டு என், ஓகே, சோமா, ஒரே சரீரத்தினால பாருங்க. பேப்டிசம் அது வந்து பேப்டிஸ்தேமன், எபாப்டிஸ்தேமன். அந்த எப்சலான் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். தேமன் அந்த தீட்டா வந்தாலே பேசிவ்னு அர்த்தம். அப்ப ஆல் வேர் பேப்டைஸ்ட், ஓகே, எல்லாருமே பை ஒன் ஸ்பிரிட். நம்ம எல்லாருமே ஒரே ஆவியானவரால ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காம எய்ச்சே வெதர் யுடேயா ஜூஸ் யூதர்களானாலும் எய்ச்சே ஆர் ஹெலேனிஸ், இதான் ஹெலனிஸ், கிரீக், யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதியான சொல்றாங்கல்ல அவங்க. எப்பா அது யூதர்களானாலும் சரி, கிரேக்கர்களானாலும் சரி. இன்னும் முடிக்கல. எய்ச்சே வெதர், எய்ச்சேனா வெதர். டூலாய், டூலாஸ்னா ஸ்லேவ். டூலாய்ங்கிறது ப்ளூரல்ல போட்டு. சரியா? அடிமைகளானாலும். இன்னொன்னு எலியூத்தரா, எய்ச்சே எலியூத்தராய்னா, எலியூத்தராஸ்னா ஃப்ரீ, சுயாதீனம்னு தமிழ்ல போட்டிருக்கோம். விடுதலை பெற்றவர்கள். சரியா? இன்னும் முடிக்கல. கால் பாண்டஸ் ஆல், ஆல் என் நூமா, ஒரே ஸ்பிரிட், ஒரே ஆவியானவர்களை என்ன பண்ணப்பட்டோம்? இன்னொரு வெறுப்பு வந்து பாருங்க. இன்னொன்னு பாருங்க, எப் ஓட்டிஸ்தேமென், ஓகே, எப் ஓட்டிஸ்தேமென், வேர் given to drink, பானம் பண்ணப்பட்டோம். நம்ம எல்லாம் அதுலதான் பானம் பண்ணப்பட்டோம்னு போட்டு. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 13 for by one spirit we were all baptized into one body. இந்த பேப்டைஸ்ன்றதுக்கு நான் மீனிங் சொல்றேன். நம்ம நினைக்கிற தண்ணியில இருக்கிற முழுகிற ஞானஸ்தானம் கிடையாது. உடனே பேப்டிசம்னா முழுக்க ஞானஸ்தானம் சொல்லாது. இந்த இடத்துல பேப்டிசம்னா இந்த கான்டெக்ட் ஏற்ற மாதிரி மீனிங் நான் சொல்றேன். ஒண்ணு, ஜூஸ் ஆர் கிரீக்ஸ், ஸ்லேவ்ஸ் ஆர் ஃப்ரீ, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆல் were made to drink of one spirit. ஒரு ஆவியானவரால நம்முடைய தாகம்லாம் தீர்க்கப்பட்டது. ஒரே ஆவியானவர்கள ஞானஸ்தானம், இவரால் பேப்டைஸ். இந்த இடத்துல கவனிங்க, ஒன் ஸ்பிரிட்ல எல்லாரையுமே பேப்டைஸ் இன்டு ஒன் பாடி. என்ன இந்த இடத்துல பேப்டிசம் என்ன? நீங்க நினைக்கிற பேப்டிசம் கிடையாது. தண்ணீரை மூழ்கி எழுதிக்கிறதோ தெளிக்கிற ஞானஸ்தானத்தை பத்தி, அந்த ஆக்ஷனை பத்தி, ரிச்சுவல்ஸை பத்தி பேசுற. எல்லாரும் சரியா ஒன்னாக்கப்பட்டிருக்கிறோம். பேப்டிசம் என்ன நடக்குது? முழுமையா நம்ம நனைகிறோம்ல, முழுமையா முழுகும் போது நனையுதுல்ல, அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே பாடியில ஒன்னா கொண்டு வரப்பட்டோம்.
கம்மிங் டுகெதர், ஜாயினிங் டுகெதர். ஓகே, இந்த பாடியில எப்ப டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸா இருந்தாலும் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளங்க. கிறிஸ்துவ விசுவாசிக்கலையாங்க. இது ரட்சிப்பை பத்தி பேசுறதுங்க. ரட்சிக்கப்படும் பொழுது அது யூதனா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளை, கிரேக்கனா இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பிள்ளை. அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அவங்க விசுவாசித்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை. சுயாதீனம், விடுதலை, மாஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. என்ன அர்த்தம்? எப்பா எல்லாம் ஒண்ணுப்பா, போவா எல்லாம் ஒன் பாடி. இதை சொல்றதுக்கு தான் பேப்டிசம் யூஸ் பண்றாரு ஒழிய இதை வச்சுக்கிட்டு உடனே ஞானஸ்தானத்துக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, ட்ரிங்க் ஆஃப் ஒன் ஸ்பிரிட்னா என்ன தாகந்திருக்கப்பட்டோம்? ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வறட்சியா கிடந்தோம். இப்ப ஆண்டவர் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறாருன்னா ஒரே கம்யூனிட்டியா, ஃபெலோஷிப்பா, பாடியா நம்மளை கொண்டு வந்து நல்ல கவனி. ஏன் தாகத்தை நீங்க தீர்க்கிறீங்க, உங்க தாகத்தை நாங்க தீர்க்கிறோம். தாகம் தீர்க்கப்பட்டோம், ஆண்டவரும் தாகம் தீர்க்கிறாரு. பட் ஷேரிங் ஆஃப் த கிஃப்டிங்ஸ். சரியா? ஆண்டவர் தாகம் தீர்க்கிறாரு, நம்மளும் ஒருத்தர் தாகத்தை தீர்க்கிறோம். சரியா? ஆண்டவர் நம்மளுடைய தாகத்தை தீர்த்தார். என்னது? நம்மளுடைய ஏர்னிங்ஸ், நம்மளுடைய ஸ்டார்விங், நம்மளுடைய ட்ரைனஸ். சரியா? வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லாரையும் ஒரே பரிசுத்தாவியானவரை தான், சரியா, பாவத்தை உணர்த்தி வரங்களை குறித்து நம்மளை கொடுக்கிறார். அந்த ஒன்னஸ், யூனிட்டிங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் யூனிட். இந்த ஃபெலோஷிப்ல ஒண்ணு இருக்கு. எவ்வளவு பேர் பிரிஞ்சிருந்தா, ஆண்கள் பெண்கள், கருப்பு வெள்ளை, படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் உள்ள. இந்த கான்செப்ட சொல்றதுக்கு தான் பேப்டிசமும், இந்த கான்செப்ட சொல்றதுக்கு தான், சரியா, சொல்றது. ஓகேவா? ரைட், ஓகே, ஓகேங்க. இன்னைக்கு போதும். சரியா? 13 இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். நானும் மார்க் பண்ணிக்கிறேன். I don't want to repeat. 13 முடிச்சு. ரைட். எனி क्वेश्चंस? ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை பைபிள்ல அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தங்கள் மாறும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தையை எங்க பார்த்தாலும் அதே அர்த்தம் தான் அதுல வந்து ப்ரெஷர் பண்ணி நுழைச்சு கொடுக்குறது. சரியா? ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்கப்பா. என்னன்னு தெரியல, எல்லாம் அமைதியா இருக்கீங்க, யாரும் பேச மாட்டேங்க. எனி கொஸ்டின்ஸ்? இன்னைக்கு நம்ம ஸ்டடி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் டிஸ்பிளே இருக்கும், அதனால டோன்ட் ஃபீல் பேட். ஓகே, நம்மளுக்கு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிருச்சு. எஸ், தாஸ் பிரதர் வெல்கம். வாங்க வாங்க, இப்போதான் பாக்குறவங்க. தலையெழுத்து சிஸ்டர் வெல்கம். ரொம்ப சந்தோஷம். ஜபராஜுங்கிறவங்க யாருன்னே தெரியல, போற வரைக்கும் தெரியல. ஓகே, குட். முடிச்சிடலாமா? அப்ப ஜோமணி முடிச்சிடலாமா? 8 o'clock ஆயிடுச்சு. கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம மைண்ட் பண்ணி சரியா? ரைட், படிச்சுட்டு வாங்க. வாங்க, ஜோம் பண்ணுவோமா? அப்ப நல்லா ஒரே ஆவியானவராக இருந்து, ஒரே கருத்தாய் இருந்து நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ஒரு பிள்ளைகளாய் மாத்திரம் மாறுவதில்லை, ஒரு வரங்களினாலே அந்த நாங்கள் நிரப்பப்படும். நீங்க அந்த வரங்களை உங்களுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறோம். வரங்களை இனம் கண்டுகொள்ள உதவி செய்யும். இந்த வரங்களை எங்களுடைய சுய பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக பயன்படுத்தாம மற்றவர்களை ஆவிக்கிற வாழ்க்கையில ஊன்ற கட்ட பயன்படுத்த உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு மனதால் அதுதான் நாங்க திருப்பி வாசிப்போம். ஒன் ஸ்டேன் வாசிப்போம். அந்த எங்க குடும்பத்துல, எங்க ஐக்கியத்துல, எங்க சபையில, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல, உங்களுடைய கம்யூனிட்டில இருக்க உதவி செய்யலாம். மன்னிச்சிருங்க, நிறைய வகையில நாங்க பிரிஞ்சிருக்கிறோம். டினாமினேஷனா பிரிஞ்சுக்கோம். ஆண் பெண்ணு பிரிஞ்சு கிடக்கிறோம். வேற பணக்காரன்னு பிரிஞ்சிருக்கிறோம். படிச்சவன் படிக்காதவன் பிரிஞ்சிருக்கிறோம்.
எங்களுக்கு உதவி செய்து ஒரு மனமாய் வாழ ஆண்டவரே உதவி செய்ய முடியாது. கேட்ட பிள்ளைங்களை பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கேட்ட பிள்ளை இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நன்றி. செய்து கொண்ட விளைவிற்கு தேங்க்யூ அண்ணா. பாலசுப்ரமணிய அண்ணா, நீங்க மியூட்ல போடணும். நீங்க நாய் குலைக்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறீங்க. தயவு செய்து எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் இது ரெக்கார்ட் ஆகுது, அதனால மியூட்ல இருங்க. அப்பப்ப செக் பண்ணுங்க. சரியா? ரைட், ஓகேப்பா. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ்.